Hello, beautiful souls. Welcome to Mental Health Reset 10 Days of Transformation with Gen Z. I hope, as per day 1, intention set பண்ணிருப்பீங்க. Day 2 ஓட title Declutter Your Mind. ஏன் decluttering your mind na? It will give you a mental clarity and emotional well-being. ஸோ மென்டல் கிளட்டர் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தாட்டோ இல்லை ஒரு வரிஸோ இல்லை ஃபியரோ இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க்கோ உங்களோட மைண்டில் ஆக்கியபை பண்ணியிருக்கும். இந்த மாதிரியான தாட்ஸ் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி மென்டலி அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான தாட்ஸை கிளியர் பண்ணுறது மூலமாக யூ வில் அட்டைன் ஒரு மென்டல் கிளாரிட்டி அண்ட் இமோஷனல் வெல்பீயிங். ஸோ உங்களோட மைண்டை நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், ப்ரொடக்டிவாக இருக்கலாம், உங்களோட மூட் பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் வென் தீஸ் 3 things happen, உங்களோட லைஃப் பேலன்ஸ்டாகவே இருக்கும். ஸோ எப்படி மைண்டை கிளியர் பண்ணுறதுன்னு நான் ஒரு 5 ஸ்டெப்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை யுவர் மென்டல் கிளட்டர். உங்களோட மென்டல் கிளட்டர் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களோட மைண்டை ஆக்கியபை பண்ணி இருக்கிற டிஸ்ட்ராக்டிவ் தாட்ஸ் என்னன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ எந்த மாதிரியான டிஸ்ட்ராக்டிவ் தாட்ஸ்ன்னு தெரியலனா இந்த 2 questions உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். Question number 1, எந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக டே அண்ட் நைட் வந்துட்டே இருக்கு? Question number 2, அந்த தாட் வரிஸா இருக்கா, ஃபியரா இருக்கா, இல்லை ஏதாவது டாஸ்க் பத்தினதா, இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்டா இருக்கான்னு கண்டுபிடிங்க. இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை டே 1ல சொன்ன மாதிரி உங்களோட ஜேர்னல்ல நோட் பண்ணி வைங்க. நவ் ஸ்டெப் 2, ரீஃப்ரேமிங் யோர் நெகட்டிவ் தாட். நீங்க நோட் பண்ணி லிஸ்ட் டவுன் பண்ண உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸா ரீஃப்ரேம் பண்றது. இங்க நம்ம காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங்னா உங்களோட ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வேலையே வராது, எனக்கு இந்த வேலை செட் ஆகாது, இப்படி ஒரு நெகட்டிவ் தாட்டை என்னால் இந்த வேலையை நல்லாவே பண்ண முடியும், நான் ஒரு நாள் இம்ப்ரூவ் ஆவேன் அப்படின்னு பாசிட்டிவாக மாற்றி வைக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற உங்களோட நெகட்டிவ் தாட்ஸில் ஒரு தாட் எடுத்து இந்த மாதிரி பாசிட்டிவாக ரீஃப்ரேம் பண்ணுங்க. அந்த ரீஃப்ரேம் பண்ண தாட்டை உங்களோட ஜேர்னலில் நோட் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒரு நெகட்டிவ் தாட்ஸையுமே பாசிட்டிவ் தாட்ஸாக ரீஃப்ரேம் பண்ணும்போது உங்களோட மைண்ட் பாசிட்டிவாகவே இருக்கும். ஸ்டெப் 3, மென்டல் டீக்ளட்டர் டெக்னிக்ஸ். உங்களோட மைண்டை கிளியர் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ். டெக்னிக் நம்பர் 1, பிரெயின் டம்ப். உங்களோட மைண்ட்ல நீங்க அடைச்சு வச்சிருக்க தாட்ஸ் எல்லாமே உங்களோட ஜேர்னல்ல ரைட் டவுன் பண்ணுங்க. இந்த மாதிரி ரைட் டவுன் பண்ணும்போது உங்களோட மைண்டை தாட்ஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டு ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். டெக்னிக் நம்பர் 2, மைண்ட் மேப்பிங். அந்த மாதிரி நீங்க மைண்ட்ல அடைச்சு வச்சிருந்த தாட்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணதை கேட்டகரைஸ் பண்ணுங்க. எந்த தாட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எந்த தாட்ஸை தூக்கி போடணும், எந்த தாட்ஸை நம்ம அப்புறமா ஃபாலோ பண்ணணும், எந்த தாட்ஸை நம்ம அப்புறமா ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டகரைஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். டெக்னிக் நம்பர் 3, மெடிடேஷன் ஃபார் மென்டல் கிளாரிட்டி. டெய்லி ஒரு 5 minutes கண்ணை மூடி நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணிட்டு 8 counts விட்டுட்டு டீப்பா எக்ஸேல் பண்ணுங்க. இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட மைண்ட்ல ஒரு கிளாரிட்டியோட ஒரு பீஸ்ஃபுல்னஸும் கிடைக்கும். ஸ்டெப் 4, ஃபோக்கஸ் ஆன் 1 task at a time. ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. 2-3 வேலை பண்றேன்னு உங்க மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட பாடியையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு ஒரு வேலையை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது உங்களோட டாஸ்கோட ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே அந்த டாஸ்க்கை நீங்க சூப்பர்வா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங்கும் இருக்கும். சப்போஸ் ஒரு டாஸ்க்கு மேல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டாஸ்க்குக்கும் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு அதை ஒன்னா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப் 5, டீக்ளட்டர் யோர் பிசிக்கல் ஸ்பேஸ். உங்களோட மைண்டை நீங்க கிளியர் பண்ற மாதிரி உங்களோட பிசிக்கல் ஸ்பேஸையும் கிளியர் பண்ணுங்க. அது எப்படின்னா உங்களோட மைண்ட்ல இருக்க தாட்ஸை நீங்க எப்படி ரிமூவ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கிளியர் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களோட பிசிக்கல் ஸ்பேஸ், அதாவது நீங்க இருக்கிற ரூமோ இல்ல உங்களுடைய டெஸ்கையோ அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை கிளியர் பண்றது மூலமா உங்களோட பிசிக்கல் என்விரான்மெண்ட்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க 30 days ப்ராக்டிஸ் பண்ணும்போது 31st day இது ஒரு ஹேபிட்டாவே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஸோ இன்னைக்கு நான் மென்ஷன் பண்ண இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்டேட்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Until then, see you on the day 3 of Mental Health Reset 10 Days of Transformation with Gen Z. Don't forget to revisit my channel for day 3's interesting transformations. Ciao.